ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட்டிலையே புளியோதரையை ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சப்பழ சைஸில் ஒரு புளியை நல்லா கெட்டியாக ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் அதுக்கு தகுந்த மிக்சரை நம்ம ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது வறுபட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் முழு மல்லி, 1 ஸ்பூன் முழு மிளகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4லிருந்து 5 காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக நம்ம கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி நல்லா மையாக கிடச்சிரும். பொறுன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி மையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 4லிருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே இந்த புளியோதரை நல்லெண்ணெய் வச்சு சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதை நம்ம சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அது கூடவே 4 காஞ்ச மிளகாயும் 1 கொத்து கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் காயத்தூளும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 பவுல் அளவுக்கு வேர்க்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். வேர்க்கடலையும் வறுபட்டதுக்கப்புறம் நம்ம திரிச்சு வச்சுருக்கிற அந்த பொடியையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கெட்டியாக ஊற வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் ஊற்றிடலாம். முதல்ல பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாக அல்வா பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டியாக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ அந்த மிக்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இந்த அளவுக்காவது எண்ணெய் பிரிகிற மாதிரி நம்ம மிக்ஸை ரெடி பண்ணால் தான் 1 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிளாஸ் ஜார், ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் அடைச்சி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. புளியோதரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி உதிரியாக தான் சோறு நம்ம வடித்து வச்சுருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உள்ள அந்த மிக்ஸை நம்ம இதில் சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் ஃபுல்லாக நம்ம சேர்த்துட வேண்டாம். இந்த மிக்ஸை நீங்கள் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் அடைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் எப்போ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். 1 மாதம் வரைக்கும் இது கெட்டே போகாது. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்து உங்கள் கிட்ஸையும் உங்கள் ஹஸ்பண்டையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இனிமேல் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் புளியோதரை ஆர்டர் பண்ணி சாப்பிடவே மாட்டீங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.